இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பரேடில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்தான் இன்னைக்கு மொத்த டிவிக்கு தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் சாரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறுபடியும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஏன் விஜய் சாரை சுற்றியே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் விதைச்சிட்டாங்க நடிகை த்ரிஷா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சங்கீதா மேம் விஜய் சார் மேலே போட்ட அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கும்போது வயசாயிடுச்சு, உங்களுக்கு ரொம்பவும் இது அசிங்கமாக இல்லையா, முடிஞ்சா உழைச்சி சம்பாரிச்சு அமைதியை தேட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவும் வெக்கக்கேடான செயல் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா மேம் வந்து சங்கீதா மேம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பரேடில் அவர் சல்யூட் பண்ணும்போது அவருக்கு சல்யூட் பண்ணது, ஹாய் கொடுத்தது, இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவும் ஆக்வர்டாக இருந்தது. நீங்கள் ஒருத்தரோட லைஃப்பில் தேவையில்லை அப்படிங்கும் போது மறுபடியும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அது எதை நிரூபிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இதை பற்றி பேசிட்டு வராங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மற்றும் அவருடைய அம்மாவை பார்த்து ஷோபா சந்திரசேகர் சொன்ன விஷயங்கள், அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் இன்றைக்கி மொத்தமாகவே ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தன்னுடைய மருமகளுக்கு அவங்க மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட கசின்ஸும் சப்போர்ட்டிவாக நிற்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீதா மேம் திடீர்னு விஜய் சார் மேலே டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது அது எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிவிக்கே தொண்டர்கள், விஜய் சாரோட ரசிகர்கள் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த விஷயம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம், நமக்காக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வர மனுஷனுக்கு இவ்வளவு அடி மேலே அடி விழுகுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 6 மந்த்தாக இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ வந்து அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு ஷாக் அண்ட் குட் நியூஸாக இருந்தது. ஆனால் அட் த டைமில் த்ரிஷா மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயசான காலத்தில் இது ரொம்பவும் வெக்கக்கேடான செயல். அது மட்டும் இல்லாமல் வயசு தான் ஏறுதே தவிர அறிவு இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி காலத்தில் உங்களால் முடிஞ்சால் பணத்தை சம்பாரித்து நிம்மதியாக வாழ பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அது கண்டிப்பாக சங்கீதா மேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே கெஸ் பண்ணினாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு ஆக்வர்டாக இருந்தது. முக்கியமாக அது விஜய் சாரோட ரசிகர்கள். ஏன்னா சங்கீதா மேமோ இல்லை ஜெய்சன் சந்தையோ இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்தது. ஆனால் அதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் த்ரிஷா மேம் மற்றும் அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணனோட என்ட்ரி இருந்தது. சடனாக அவங்க என்ட்ரி ஆகும்போது விஜய் சாரோட அம்மா, அப்பா மற்றும் கசின்ஸை பார்த்து ஹாய் சொல்லிட்டு அவங்கள வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டு நகரும்போது அவங்களுடைய அந்த சடன் என்ட்ரியை அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே அதை காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா மேமை அவங்க வாலண்டினாக அவாய்ட் பண்ணினது ஷோபா சந்திரசேகர் பார்க்கவே நல்லா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்களுடைய ஷாக் ரியாக்ஷன் எல்லாராலையுமே கேப்சர் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இது ஸ்டேஜ், அது மட்டும் இல்லாமல் கேமரா ரன்னிங் இருக்கிறத எல்லாமே உணர்ந்து கொஞ்ச நேரம் அவங்க நிலைமையை சமாளிக்கிற அப்புறம்தான் 2 பேரும் சீட்டில் இருந்து பார்த்து ஹை சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உமா கிருஷ்ணரும் ஷோபா சந்திரசேகரை பார்த்து க்ரீட் பண்ணினாங்க. ஆனால் அவங்களுடைய சடன் விசிட்டை யாரும் எதிர்பார்க்கலாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே அதை காமிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேரிங் செரமனியில் ஷோபா சந்திரசேகர் பண்ண தப்பால் அவங்க பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. இந்த தப்பை இப்போ அவங்க பண்ணலை. ஏன்னா இப்போ அவங்க மருமக பக்கம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சங்கீதா பிளேஸில் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் போல்டாக இருந்ததுனால தான் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க. எனிவே அவங்க மேபி நீலாங்கரைக்கு வரலைனாலும் இல்லை லண்டன்லேயே ஸ்டே பண்ணி கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலுமே இந்த டிவோர்ஸ் கேஸை அவங்க வாபஸ் வாங்கினதுனால அவங்களுடைய பிளேஸுக்கு ஒரு 3rd பர்சன் வர முடியாது அப்படிங்கிறத கேரண்டி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொண்ணோட அந்த படிப்பும் லண்டனில் முடிஞ்சிருச்சு. பையனும் டைரக்டர் ஆகி முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மேபி அவங்க நீலாங்கரை வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
த்ரிஷா மேமோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஜய் சாரோட லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் இப்போ எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் த்ரிஷா மேமா இல்லை விஜய் சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது.